பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் தொடர் செய்தியாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இயேசு கிறிஸ்து பிறந்ததான இடத்தை குறித்து நாம் இந்த நாளில் சிந்திப்போம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இதற்கு ஆதாரமாக நாம் இந்த வசனத்தை எடுத்துக்கொள்வோம். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்தில் அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். ஆமென். மரியாளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. எங்க அவர்கள் நேரிட்டதுன்னு சொன்னா, அவர்கள் குடிமதிப்பு எழுதுவதற்காக அகஸ்திராயனால் கட்டளை பிறந்த குடிமதிப்பு எழுதுகிற கட்டளை பிறந்ததுனால குடிமதிப்பு எழுதும்படி யோசேப்பும் மரியாளும் அவர்கள் தங்கள் சொந்த ஊருக்கு எல்லாரும் புறப்பட்டு போனாங்க. அதே போல் இவர்களும் புறப்பட்டு போனார்கள். தங்கள் சொந்த ஊருக்கு போனாங்க. தங்கள் ஊருக்கு என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு 3ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில். யோசேப்பு தான் தாவீதின் வம்சத்தான், குடும்பத்தானுமாய் இருந்தபடியால், தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியால் தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதும்படி கலிலேயாவுள்ள நாட்டில் உள்ள நாசிரேத் ஊரில் இருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லெகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அப்போ இவன் போனது தாவீதின் ஊருக்கு. இவன் ராஜவம்சம் குடிமதிப்பு எழுதுவதற்காக தாவீதின் ஊருக்கு, அல்லது இவன் தாவீதின் வம்சத்தானதுனால அந்த குடும்பத்தை சேர்ந்தவனாக இருக்கிறனால அங்கே பெத்லெகேமுக்கு போகிறான். இப்போது என்ன பிரச்சனை அப்படின்னா, நம் நாட்டில் பிரசங்கிப்பது முன்னணியம் என்ற வார்த்தையை சத்திரம் என்று சொல்கிற வார்த்தையும் சேர்த்து இயேசு கிறிஸ்து தொழுவத்தில், மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார் என்று சொல்லுகிற ஒரு கதையை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கதை சொல்ல ஆரம்பித்து விட்டது. ஆனால் வேதத்தில் அப்படி இல்லை. எந்த இடத்துலையும் மாட்டுத் தொழுவத்தில் இயேசு பிறந்தார் என்று சொல்லி எந்த வேத பகுதியிலும் இல்லை. ஆனால் என்ன சொல்லுகிறோம், என்ன சொல்ல வருகிறோம்? இயேசு கிறிஸ்து மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார் என்று நாம் தைரியமாக பேசுகிறோம். அதற்கு ஆதாரத்தை நாம் எங்கிருந்து எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதத்தில் இல்லாத ஒரு ஆதாரத்தை எங்கிருந்து பேசுகிறாங்க அப்படின்னா, ரிக்வேதத்தில் சொல்லும்போது மேசியா என்றோ இயேசு என்றோ எழுதப்படாத ஒரு அதாவது பிரஜாபதி என்று சொல்லுகிற ஒருவரை குறித்து சொல்லும்போது மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார் அப்படின்னு எழுதிருக்கு. பிறப்பார் அல்லது பிறந்தார் என்ற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு வச்சுக்கிடுங்களேன். அப்போ ரிக்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் இங்கே பயன்படுத்துவோமான்னு சொன்னால், இதற்கு ஃபுட் நோட்டாக நாம் என்ன செய்யணும்? மாட்டுத் தொழுவத்தில் இயேசு பிறந்தார் என்பதற்கு ரிக்வேதத்தை இங்கே இணைக்கணும், ஃபுட் நோட் சொல்லணும். அப்போ அதை நம்ம ஃபுட் நோட்டாக எடுத்தால் நம்முடைய வேதம் பிரதானமான வேதமாக இருக்காது. அதற்கு பதிலாக செகண்டரியாக மாறிடும், பிரைமரியாக ரிக்வேதமாகிவிடும். அப்போ ரிக்வேதத்தை நாம் பின்பற்ற வேண்டியதாக இருக்கும். மற்றொரு இடத்துல நாம் பார்க்குறப்போ நம்ம ஆட்கள் என்ன செய்கிறாங்க, உன்னத பாட்டின் புத்தகத்தில் எழுதியிருக்கிறதான உன்னை கிச்சிலி மரத்தடியில் பெற்றெடுத்தார் என்று எழுதியிருக்கிற அந்த வார்த்தையை படித்து கொண்டு இயேசு கிறிஸ்து கிச்சிலி மரத்தடியில் பிறந்தார் என்று சில ஆட்கள் பேசுகிறாங்க. கிச்சிலி மரம் என்பது இஸ்ரேலையும் யூதா தேசத்தையும் குறிக்கிறது. அதாவது ஒரு இலக்கிய சொல், அதனால் அதில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இயேசு அப்படித்தான் நம்ம எடுத்துக்கிறோமே தவிர கிச்சிலி மரத்தடியில் பிறந்தார் என்று என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றும் ஒரு வேதத்தில் அல்லது இஸ்லாமிய குரானில் அத்தியாயம் 19 சொல்லும்போது இப்படி சொல்லியிருக்குது, ஈசா நபி பேரிச்சை மரச்சடையில் பிறந்தார் அப்படின்னு எழுதியிருக்கிற அப்படின்னால, மரியம் என்ற சாப்டரில் எழுதியிருக்கிறதுனால உடனே நம்ம ஆட்கள் இயேசு கிறிஸ்து வனாந்திரத்திலே புறப்பட்டு அவர்கள் பெயர் எழுத முடியாது புறப்பட்டு வரும்போது வழியிலே பெற்றெடுத்தார் என்று சிலர் எழுதிட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் கேட்குறேன், நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே, ரிக்வேதம் சொல்லுகிறத பிடிச்சிக்கிட்டு சொல்லிகிட்டு இருக்கிறோமே, மாட்டுத் தொழுவத்தில் இயேசு பிறந்தாரா
கிச்சிலி மரத்தடியில் இயேசு பிறந்தாரா அல்லது ஈச்ச மரத்தடியில் இயேசு பிறந்தாரா? எதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஒரு ஆளுக்கு ஒரு பிறப்பு தான் இருக்கணும் இல்லையா? ஒரு பிறப்பிடம் தான் இருக்கணும். 2 பிறப்பிடம் இருந்துச்சுன்னா அது கட்டுக்கதையாக மாறிடும். அப்போ இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கட்டுக்கதையாக பிசாசு மாற்ற விரும்பி பல குழப்பங்களை அவன் விதைக்கிறான். அதை நம்பி நம்முடைய கிறிஸ்தவத்திலும் பாதிரிமார்கள் விதைத்து கொண்டிருக்கிறோம். அப்படியானால் அதை ஒரு விஷயம் சொல்கிறேன். கிறிஸ்மஸ் என்று தான் நம்ம அழைக்கணும். கிரைஸ்ட் மாஸ் என்று தான் நாம் அழைக்கணும். ஆனால் சில ஆட்கள் எக்ஸ் மஸ் என்று அழைக்கிறாங்க. எக்ஸ் என்று சொன்னால் ஆன்டி. எக்ஸ் என்று சொன்னால் கிறிஸ்து கிடையாது, ஆன்டி. அப்போ ஆன்டி மஸ்னா ஏதாவது கிறிஸ்துவுக்கு எதிரானது தான் கிறிஸ்மஸ். அப்போ இன்றைக்கு நிறைய பெந்தகோஸ்தே ஆட்கள், நிறைய கிறிஸ்தவர்கள் எக்ஸ்மஸ் வாழ்த்து என்று சொல்லி தான் நினைச்சுறாங்க போடுறாங்க. அது பிழையானது, தவறானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்படியானால் அந்த காலத்திலிருந்தே பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குழப்புகிறதுல கண்ணும் கருத்துமா இருந்தான். இதை தெரிஞ்சிக்காம நாம் ஆட்கள் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நாம் குழப்பிக்கொண்டே இருக்கிறோம். நாம் சரியான புரிதல் இல்லாமல் தவறான புரிதலோடு பயணிக்கிறோம். அது சரியாய் புரிந்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து எங்கே பிறந்தார்? இயேசு கிறிஸ்து பிறந்த இடம் எது? இயேசு கிறிஸ்துவின் பிறந்த ஊரை சொல்லுகிறீர்கள் பெத்லகேம் என்று. ஆனால் ஏன் இடத்தை தவறாய் சொல்லுகிறீர்கள்? அப்படி சொல்ல வேண்டுமா? இப்படி உங்களை சொல்றேன். அகஸ்தியருடைய காலத்தில் குடிமதி பொழுதற்கு தங்கள் ஊருக்கு போனாங்க. ஏன் சொந்த ஊருக்கு போகணும்? இருக்கிற ஊரில் குடிமதி பொழுத வேண்டியதானே. வீடு எங்கே இருக்கோ அங்கே தான் குடிமதி பொழுதணும் இல்லையா? அப்போ யோசேப்புக்கு வீடு எங்கே இருந்துச்சு? தாவீதின் ஊராகிய பெத்லகேமில் இருந்ததுனாலும், அவன் தாவீதின் வம்சத்தானாலும், அது ராஜ வம்சத்தை குறிக்கிறதுனாலையும், அவர்கள் தங்கள் வீட்டையும் ஒரு யூதன் விற்க மாட்டான், அடமானம் வைக்க மாட்டான். அடமானம் வச்சிருந்தா கூட 50 வருஷத்துல திருமணம் செய்து தானா வந்துடும். அப்படியானால் வீடு இல்லாத போது அவர்கள் ஒரு அட்ரஸை காட்டுறதுக்கு அங்கே என்ன செய்ய போக முடியாது. அப்போ குடிமதிப்பு என்பது ஒரு ஆதார் அட்டை, ஓட்டர் ஐடி மாதிரி. அப்போது குடும்ப அட்டை அது போல இருக்குது. அப்படியானால் ஆதாரம் இல்லாமல், வீட்டுடைய முகவரி இல்லாமல் குடிமதிப்பு எழுத முடியாது. எனவே இயேசு கிறிஸ்து காலத்தில் பிறந்த அந்த காலங்களில் யோசேப்பு குடிமதிப்பு எழுத போகும்போது தன் சொந்த வீட்டை காட்டி தான் குடிமதிப்பு எழுதியிருப்பான், எழுதினான் அப்படின்னு நான் சொல்வேன். இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தையெல்லாம் ஏறுவது கொலை செய்ய சொல்லும்போது சாஸ்திரிகள் புறப்பட்டு போய் நட்சத்திரம் குழந்தை இருந்த வீட்டில் நின்றது அப்படின்றது. அப்படியானால் நட்சத்திரம் குழந்தை இருந்த வீட்டில் இருந்தபோது சாஸ்திரிகள் போய் அவர்கள் பணிந்து கொண்டார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டில் தானே வச்சுருந்துருக்காங்க. அது அப்போ ஒன்று சொந்தக்காரங்க வீட்டில் இருந்தார், யார் வீட்லேயும் போன வழிபோக்கண்ட வீட்டில் இருந்தார். அப்படிலாம் நீங்கள் பேசி பழகாதீங்க. யோசேப்புடைய வீட்டில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். சரி, அப்படியானால் எப்படி என்று சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து பிறந்ததற்கான அடையாளம் இது. ஏன்னா வேதம் அப்படி இல்லை, மாட்டுத்தொழும் என்ற வார்த்தை பயன்படுத்தலை. ஆனால் என்ன சொல்லிருக்கிற சரியாக புரியாமல் பேசிகிட்டு இருக்கோம். அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று பிரசவிச்சிட்டா. பெற்றுன்னு சொன்னால் பிரசவம் முடிஞ்சிச்சு. அதுக்கு இடையில சத்திரத்தில் இடமில்லை அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. உடனே சத்திரத்தில் அப்படின்ற வார்த்தை பயன்படுது. பெற்றாச்சு, சத்திரத்தில் இடம் இல்லை. இப்போ எங்கே பெற்றா? பெற்றது ஒரு இடம், அப்போ சத்திரத்தில் இடம் இல்லை. அப்போ சத்திரத்தில் பெற்றாளா? இல்லையே. இல்லைன்னு அந்த வார்த்தை இல்லையே, பயன்படுத்தப்படவில்லையே. அப்போ என்ன, நீங்கள் பாருங்கள், பெற்று என்ற கமாவுக்கு இடையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன சம்பவம்? ஒரு யூதன் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா, ஆண் குழந்தை பிறந்தா 40 நாள், பெண் குழந்தை பிறந்தா 60 நாள் அப்படின்ற வார்த்தை தீட்டு கழிக்கிற நாட்கள் என்று என்ன செய்யப்பட்டிருக்கு. அதை நீங்கள் எங்கே வாசிக்கலாம்? லேவியராகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து படிக்கலாம். லேவியராகமம் நான் வாசிக்கிறேன் பாருங்க. 12ஆம் அதிகாரம் லேவியராகமம் 12ஆம் அதிகாரம் 12, 2, 3, 4 வசனங்கள் அப்படியே கண்டினியூவாக படிக்கிறேன். நீங்கள் இதை கேளுங்க. நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒரு ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஆண் குழந்தையை பெற்றால் அவள் சூதக ஸ்திரீ விலக்கமாயிருக்கும் நாட்களுக்கு சரியாக 7 நாள் தீட்டாயிருப்பாள். 7 நாள் தீட்டு. ஏன்னா அந்த 7 நாள் தீட்டு முடிஞ்ச பிறகு அவள் எங்கே போகணும்? தேவாலயத்துக்கு போய் அந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும். 8ஆம் நாள் விருத்தச்சேதனம் பண்ணணும். விருத்தச்சேதனம் பண்ணி பேர் வைக்கணும். அது சொல்கிறார். 8ஆம் நாளில் அந்த பிள்ளையினுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்தச்சேதனம் பண்ணப்பட கடவுது. அப்புறம் பின்பு அவள் 33 நாட்கள் அதாவது தன் உதிர சுத்திகரிப்பின் நிலையிலிருந்து சுத்திகரிப்பு நாட்கள் நிறைவேற்ற அளவும்
பரிசுத்தமான யாதொன்றையும் யாதொரு வஸ்தையும் தொடவும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் வரவும் கூடாது. தேவாலயத்துக்கே போகக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது. சரிங்களா? எங்கேயும் போகக்கூடாது. வஸ்து தொடவும் கூடாது. அப்போ தொட்டாலும் தீட்டு, இவன் அவளை தொட்டாலும் தீட்டு, மற்றவங்க தொட்டாலும் தீட்டு, ஒதுங்கி இருக்கணும். பெண் பிள்ளையை பெற்றால் அவளுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, இதுவே சூதக ஸ்திரியை போல தீட்டாயிருக்கும். 2 வாரம் 14 நாள், பின்பு 66 நாட்கள் 66 நாட்கள் உதர சுத்திகரிப்பு நிலை இருக்கணும். 66. அப்போ எத்தனை நாள் ஆச்சு? 66 + 14 70 80 நாட்கள் ஆயிடுச்சு இல்லையா? 80 நாள். அடுத்தது 6ஆம் வசனத்தை பாருங்கள். ஆண் பிள்ளையை பெண் பிள்ளையாவது பெற்றதுக்கான அவளுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின பின்பு அவள் 1 வயதான ஆட்டுக்குட்டியை சர்வாங்க தகன பலியாகவும் 1 புறா குஞ்சையாவது காட்டுப்புறாவையாவது பாவ நிவர்த்தி பலியாக ஆசரிப்பு கூடார வாசலில் கொண்டு வர கடவுள். அப்போ என்ன சொல்லியிருக்கு? பாவ நிவர்த்தி செய்யணும், சர்வாங்க தகன பலியும் செய்யணும். இது செய்கிறதுக்கு ஒன்று ஆட்டுக்குட்டி, பழுதற்ற ஆட்டுக்குட்டி, புறா குஞ்சு எதுனாலும் என்ன செய்யணும், 1-2 கொண்டு வரணும். நீங்கள் இதை கவனித்து பாருங்கள். நீங்கள் ஒன்று என்ன செய்யுங்க, ரொம்ப ஏழையாக இருந்தாங்க, புறாக்களை கொண்டு போனாங்க அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். தவறான செய்தி. அவள் செய்ய வேண்டியது ரெண்டு பலியும் செலுத்தணும். முதல்ல என்னென்னா சர்வாங்க தகன பலி, அதை மறந்துடக்கூடாது. அப்புறம் என்னது? பாவ நிவாரண பலி. அப்போ பாவ நிவாரண பலியும் செலுத்தணும், சர்வாங்க தகன பலியும் செலுத்தணும். இது ரெண்டையும் செலுத்தணும். அப்போ இயேசு கிறிஸ்துவை சுத்திகரிப்பு நிறைவேறுவதற்கு போகும்போது அவர்கள் என்ன செய்தாங்கன்னா, அந்த சுத்திகரிப்பின் முறைமை போகும்போது எப்போ போயிருக்காங்க? அப்போ சிமோன் பேர் கொண்டவர் நாங்கள் இருந்தார், பரிசுத்தாவினால் அனுப்பப்பட்டிருந்தார், அப்படிலாம் நம்ம வந்து வாசிக்கிறோம். அப்படிங்கும்போது சுத்திகரிப்பின் நாட்களுக்கு பிறகு தான் அங்கே அவங்க இருக்கிறாங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடி 21ஆம் வசனத்தில் பிள்ளை விருத்தச்சேதனம் பண்ண வேண்டி 8ஆம் நாளிலே அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ 8ஆம் நாள் விருத்தச்சேதனம் பண்ணின பின்பு வீட்டுக்கு போயிட்டாங்க, பெயர் வச்சாச்சு, ஏசு என்று பெயர் வச்சாச்சு, போயாச்சு. அதுக்கு பிறகு திரும்ப 33 நாட்கள் தீட்டு கழித்த பிறகு அவர் புறா குஞ்சுகளை கொண்டு வராருன்னு எழுதியிருக்கு. அப்படி தான் எழுதியிருக்கு. புறா குஞ்சுகள் கொண்டு வந்தாங்க அப்படின்னு தான் எழுதியிருக்கு. 24ஆம் வசனத்தில் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருந்தபடி 1 ஜோடு காட்டுப்புறாவை 2 புறா குஞ்சுகளாவது பலியை செலுத்தவும் அவர் எருசலேமுக்கு கொண்டு போனார்கள் அப்படின்ட்டு இருக்குது. திரும்ப அடுத்து 33 நாள் கழிச்சு கொண்டு போனார்கள்ன்றது. அப்போ தான் சிமியோன் பார்க்குறார். எப்போ பார்க்கல? அப்போது விருத்தசேதனம் பண்ணும்போது என்ன செய்யல, யாரும் அவங்க ஏன்னா தீட்டு அது யாரும் கையில் தாங்கி அல்லது பிடிச்சி வாழ்த்தவோ ஜெபிக்கவோ அல்லது அந்த பிள்ளையை தூக்கி கொஞ்சவோ கூடாது. சரிங்களா? அப்போ என்ன சொல்லியிருக்கு, என்ன பண்ணியிருக்காங்க, என்ன நடந்திருக்கு, இது சரியாக புரிந்து கொள்ளுங்க. ஒரு யூத மரபின்படி இயேசு கிறிஸ்துவ குழந்தையாக இருந்தபோது 8ஆம் நாள் விருத்தச்சேதனம் பண்ணி திரும்ப வீட்டுக்கு போன பிறகு அதுக்கு பிறகு பெத்லகேம்லேருந்து எருசலேமுக்கு வராங்க. எருசலேம் 33 நாள் கழிஞ்சு அவர் என்ன செய்தாங்க, பலி செலுத்துகிறாங்க. உடனே இந்த புறாவை மட்டும் நம்ம படிச்சுக்கிட்டு புறா ரொம்ப ஏழ்மையானவர்கள் செலுத்துவாங்க அப்படின்னு படிக்கக்கூடாது. அப்போ பாவ நிவாரண பலி மட்டும் செலுத்தினாரா, சர்வாங்க தகன பலி செலுத்தலையா அப்படின்னு கேள்வி வரும். அப்போ சர்வாங்க தகன பலியும் செலுத்தணும், பாவ நிவாரண பலியும் செலுத்தணும். ஏன்னா நீங்கள் லேவியராகமும் 18ஆம் அதிகாரத்தில் அப்படித்தான் சொல்லியிருக்கு. அப்போ அதை செலுத்தியிருப்பாங்க, செலுத்தாமல் இருந்திருக்க மாட்டாங்க. அது என்ன செய்யப்படவில்லை, எழுதப்படவில்லை, சொல்லப்படவில்லை. அவ்வளவுதான் உங்களுக்கு. அப்போ ஒன்று எழுதுனா கூட போதும் தானே, இந்த பலி செலுத்த வந்தாங்கன்னு கூட முடிச்சிருக்கலாம் அதை. ஆனால் புறா குஞ்சுகளை கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால் அது சுத்திகரிப்பின் முறைமை என்றதற்கு அடையாளம். சர்வாங்க தகன பலி எல்லா காலத்திலும் செலுத்துறது, வேற யாரும் கூட செலுத்தலாம். ஆனால் இந்த சுத்திகரிப்பு முறையின்படி செய்கிற புறா குஞ்சுகளை கொண்டு வர்றது இந்த சூதக ஸ்திரீ அல்லது பிரசவித்த ஸ்திரீக்கு செய்கிறதான முறைமை. அப்போ இது வேற யாருக்கும் செய்ய மாட்டாங்க. அதனால் அதை தான் அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கு, இதை குறித்து முன்னெழுதுகிறாங்க. புரிந்து கொள்ள வேண்டும். தகன பலி, சர்வாங்க தகன பலி யாரும் எந்த காரியத்திற்கும் என்ன செய்யலாம், செலுத்தலாம். ஆனால் பிரசவ ஸ்திரீகள் சர்வாங்க தகன பலியை செலுத்தணும், இந்த பாவ நிவாரண பலியை என்ன செய்யணும், செலுத்தி ஆகணும். அதை அவர்கள் என்ன செய்தாங்க, நியாயப்பிரமாணத்தின்படி செய்தாங்க. அதை தான் நீங்கள் பார்க்குற பாருங்க. அந்த பாவ நிவாரண பலியாக என்ற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு பாருங்க. சர்வாங்க தகன பலியாகவும் 1 புறா குஞ்சியாவது காட்டுப்புறாவையாவது பாவ நிவாரண பலியாக. அப்போ பாவ நிவாரண பலியாக என்னது, இந்த புறா குஞ்சுகளை சர்வாங்க தகன பலியாக ஆடு. அப்போ சர்வாங்க தகன பலி என்று சொல்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் சர்வாங்க தகன பலி வந்துக்கிட்டே இருக்கும். வேறு வேறு இடத்துல வேறு ஆட்களுக்கு அதை சொல்லிகிட்டே வருவாங்க. அப்போது இந்த புறா குஞ்சுகளை வழி செலுத்துகிற இந்த பாவ நிவாரண பலி என்பது இந்த பிரசவ ஸ்திரீகளுக்கு மட்டுமே செய்யப்பட வேண்டிய விஷயம். அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும்.
அதனால தான் அதை மட்டும் இங்கே எழுதுறார் லூக்கா. சரியா? அப்படியானால் இயேசு கிறிஸ்து யோசேப்புடைய வீட்டில் தான் பிறந்தாரே தவிர மாட்டுத் தொழுவத்தில் இல்லை. தயவு செய்து நீங்கள் தவறாக பிரசங்கிக்கப்பட வேண்டாம், பிரசங்கிக்க வேண்டாம், அல்லது பிரசங்கத்தை நீங்கள் கேட்டிருந்தால் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். இதில் ஏதாவது சந்தேகம் தான் நீங்கள் என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் விசாரித்துக் கொள்ளலாம். சரி, இது ஒரு விஷயம். அப்படி அப்புறம் என்ன சொல்கிறாங்க, அப்போ 40 நாள் கழிஞ்ச பிறகு தான், அந்த கமாவுக்கு அடுத்து 40 நாள் தீட்டு கழிஞ்ச பிறகு தான். ஆனால் எழுதும்போது இப்படி எழுதியிருக்க அப்படின்னா, ஒரு எழுத்து எழுதும்போது ஒரு விஷயத்தை லைனாக என்ன செய்ய முடியாது, விட்டு விட்டு கதை இது நடந்தது இடைச்சொல்கள் பண்ண முடியாது. எழுதும்போது இலக்கியம் எழுதும்போது அப்படி எழுதிட்டே வராங்க. நாம் அந்த யூதர்களுடைய கலாச்சாரத்தை புரிந்து கொண்டு நாம் அதை என்ன செய்யணும், எழுதி கொள்ள வேண்டும். அதனால தான் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் சில விஷயங்கள் என்ன செய்யப்படும், மாறுபட்டு தான் இருக்கும். அதை நாம் தான் என்ன செய்யணும், கனெக்ட் பண்ணி பேசிக்கணும். சரியா? அப்புறம் அடுத்தது, சத்திரத்தில் அவருக்கு இடமில்லாத இருந்தபடினா, அப்போ அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, பெயர் எழுத வந்தபோது சத்திரத்தில் வந்து என்ன செய்கிறாங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஓடிட்டு இருக்கு. அப்போ அங்கே போய் பேர் எழுத வராங்க. வரும்போது பிள்ளை அப்போ வந்து மேய்ப்பொருள்கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க, நீங்கள் போங்க, அங்கே வந்து பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்திருப்ப காண்பீர்கள் அப்படின்றார். அப்போ என்னன்னா, துணிகளில் சுற்றுகிற பழக்கம், சுத்திகரிப்பு முடிஞ்ச பிறகு என்ன நடக்குன்னு கேட்டால் துணிகளில் சுற்றுகிற ஒரு பழக்கம் இருந்துச்சு. அது எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தில் வாசித்தீங்கன்னா அங்கே மிக தெளிவாக இருக்கும். எசேக்கியேல் 16:4-5 வசனங்கள். நான் அதை வாசிக்கிறேன், கேளுங்க. எசேக்கியேலின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவில்லை. அப்போ குழந்தை பிறந்துச்சுன்னா தொப்புள் கொடி அறுக்கப்பட வேண்டும். அடுத்தது, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை. அப்படியானால் சுத்திகரித்த பிறகு, தண்ணீரால் கழுவின பிறகு, உப்பால் சுத்திகரிக்கப்பட்ட பிறகு, சுத்தமான பிறகு, தொப்புள் கொடியில் அறுக்கப்பட்ட பிறகு துணிகளில் சுற்றுகிற பழக்கம், அந்த சுத்திகரிப்பின் பிறகு துணிகளில் சுற்றுகிற பழக்கம் யூதர்களுக்கு இருந்தது. துணிகளில் ரேப் பண்ணுற, துணிகளில் சுற்றுகிற அந்த ஒரு சடங்கு அன்னைக்கு என்ன செய்தது, யூதர்களுக்குள்ள இருந்தது. உனக்காக பரிதபிக்கிறவைகள் ஒன்றாயிலும் உனக்கு செய்ய ஒருவனும் உன் பேரில் இரக்கமாக இருந்ததில்லை. அப்படியானால் இது ஒரு பிறந்த குழந்தைக்கு இதெல்லாம் செய்யணும், இதை செய்யறதுக்கு உனக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி இஸ்ரவேலை குறித்து அங்கே தேவன் சொல்லுகிறார். அப்படியானால் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா கண்டிப்பாக தொப்புள் கொடி அறுக்கப்படணும், தண்ணினால் சுத்தமாக்கப்படணும், உப்பால் சுத்திகரிக்கப்படணும், துணிகளில் சுற்றப்படணும். இந்த சம்பிரதாயங்கள் வரிசையாக நடக்கணும் அப்படிங்கிறது யூத ஒழுங்கு. அப்படி நடக்கும்போது எல்லா ஒழுங்கும் அப்படி நடந்தபோது துணிகளில் சுற்றுகிறதான ஒரு சடங்கு இருக்குது. அந்த துணிகளில் சுற்றுகிற சடங்கை இயேசு கிறிஸ்து செய்ததுனால தான் அந்த குழந்தையை வெளியே தூக்கிட்டு போக முடியும். குழந்தைய தூக்கிட்டு போகிறதுக்கு துணிகளில் சுற்றுகிறது அவசியம். அப்போ துணிகளில் சுற்றி அந்த கைகளில் ஏதாச்சும் தூக்கிட்டு போகிறதான ஒரு பழக்கம் இருந்தது. எனவே அப்போ தான் குழந்தையை தூக்க விடுவாங்க. அப்போ 40 நாளைக்கு பிறகு குழந்தைகளை துணிகளில் சுற்றுகிற பழக்கம் இருந்தது. அப்போ அந்த நடந்துச்சு. அப்போ துணிகளில் சுற்றுறதுனால முன்னணையத்தில் கடத்திருந்தோம் அப்படின்ற. முன்னணையம் என்பது நீங்கள் பாருங்கள், முன்னணையம் என்று சொல்கிற வார்த்தைக்கு தான் நீங்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு மாட்டு தீவன தொட்டிகளை இயேசுநாதரை கடத்திருக்கிற மாதிரி ஒரு படத்தை போட்டாங்க. முன்னணையம் என்று சொல்கிற வார்த்தை 2 இடத்துல இருக்குது. ஒன்று ஏசாயாவில் இருக்குது, ஒன்று லூக்காவில் இருக்குது. 2 இடத்துல தான் இருக்குது, இயேசுநாதருக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு சத்திரத்தில் பயணத்திற்காக பயன்படுத்தப்படுகிற ஒட்டகம், குதிரை, கோவேறு கழுதை இவைகள் வந்து அன்னைக்கு தங்கள் பயன்பாட்டில் ட்ராவலிங்காக வச்சுருந்தாங்க. அதை வந்து என்ன செய்வாங்க, கட்டி வைக்கிற இடமும் அதுக்கு தீனி போடுகிற இடம் ஒன்று இருக்குது. அந்த இடத்த தான் இவர்கள் முன்னணையம் என்று சொல்லியிருக்கிறாங்க. மாட்டுத்தொழுவம் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போது அன்னைக்கு இருந்த கழுதை, குதிரை, கோவேறு கழுதை, ஒட்டகம், இந்த நாளையும் கட்டி வச்சு அதுக்கு தீனி போடுகிற அந்த இடத்த தான் முன்னணையம் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ அங்கே தான். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக மெய்ப்பொருள்கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க, இந்த இடத்துல துணிகளில் சுற்றி அந்த சுத்திகரிப்பெல்லாம் முடிஞ்சு அங்கே வந்து இந்த இடத்துல உட்காந்துருப்பாங்க, அதுதான் இயேசுநாதர் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் ஒரு அடையாளத்தை சொல்லி தான் அவங்க அனுப்புகிறாங்க.
அதுதான் முன்னணியம். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சின்ன தொட்டி, மாட்டுக்கு வைக்கிற புல் வைக்கிறதான தொட்டி அல்ல வழங்கும்னு நினைக்கிறேன். அப்படியானால் அந்த காலங்களில் பிரயாணத்துக்கு பயன்படுத்தின உயிரினமான கால்நடையான கழுதை, ஒட்டகம், கோவேறு கழுதை, குதிரை ஆகிய இவைகளினுடைய கட்டி வைத்து தீனி போடுகிறதான பார்க்கிங் பிளேஸை தான் இங்கே முன்னணியம் என்று என்ன செய்யப்பட்டிருக்கு, பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆமென். அதனால் இயேசு கிறிஸ்து பிறந்த இடம் மாட்டு தொழுவம் அல்ல, ஆடு மாடு கட்டுற இடமும் கிடையாது, குதிரையும் ஒட்டகத்தையும் கோவேறு கழுதையும் கட்டுற இடமும் கிடையாது. அவர் தன் வீட்டிலே பிறந்தார். அவர் ஏற்கனவே நான் உங்களுக்கு இன்னொரு பதிவில் போட்டிருக்கேன், புத்திர சுவிகாரத்தை குறித்து. யோசேப்பின் குமார் என்று எண்ணப்பட்டார் என்று சொல்லுகிற வரிசையில் அவர் இயேசு கிறிஸ்துவை யோசேப்பு புத்திர சுவிகாரம் எடுத்து தன் குமாரனாக தாவீதின் வம்சத்தில் பேரை இணைத்து அவர் என்ன செய்தார், தேவாலயத்துக்குள்ள முடிச்சுட்டு அதுக்கு பிறகு சுத்திகரிப்பின் முறைமையெல்லாம் முடித்து இங்கே நடந்த அந்த சம்பவம், அதாவது ஒரு பெண்ணும் ஒரு வயசானவரும் இயேசு கிறிஸ்துவை கையில் ஏந்தி வாழ்த்துதெல்லாம் சொல்லி முடித்த பிறகு தான் இங்கே எங்கே வராங்க, துணிகளில் சுற்றி சத்திரத்தில் வந்து பெயர் எழுத வராங்க. அங்கே துணிகளில் சுற்றி வைக்கப்பட்டிருக்கிற முன்னணியத்தில் கடத்தப்பட்டிருக்கிற அந்த இயேசுவை மேய்ப்பர்கள் பார்க்குறாங்க. உடனே நம்ம இல்லை அப்படி இன்றுன்னு போட்டிருக்க, 11ஆம் வசனம் இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று எழுதியிருக்கேன். அப்போ இன்றைக்கு தானே? இல்லை, இன்று என்று சொல்கிற வார்த்தை காலத்தை குறிப்பது, காலங்கள். அப்போ என்ன சொல்ல, இந்த காலம் இரட்சகர் பிறந்த காலம், இந்த காலம் மீட்பின் காலம், இந்த காலம் மனுகுலத்தின் மீட்பை முன்னறிவிக்கிற காலம் என்று சொல்கிற அந்த காலத்தை தான் குறிக்கிறதே தவிர டே ஆர்டரை குறிக்கல. காலம் பீரியட் அதை தான் குறிக்குது. அதைத்தான் இங்கே கிரேக்க வார்த்தையில் நாம் பார்க்கிறோம். எனவே எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து மாட்டுத் தொழுவத்தில் பிறக்கல, பெத்லகேமில் யோசேப்புடைய வீட்டில் தாவீதின் வம்சத்தானாகி அங்கே நீங்கள் அதை கவனிக்கும் போது ஆச்சரியமாக இருக்கு பாருங்க. அதாவது அப்பொழுது யோசேப்பு தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே, அப்போ அந்த குடும்பம் தாவீதின் குடும்பம் நேரடியாக அவனுடைய குடும்பம் இருந்ததுனால தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதும்படி வந்தார். ஆமென். ரொம்ப அற்புதமான செய்தி. எனவே இனி மாட்டுத் தொழுவத்தில் இயேசு பிறந்தார்னு சொல்லாதீங்க. அது மட்டும் இல்லை, இந்த நியமிக்கப்பட்டுதல் என்று சொல்கிற வார்த்தை சொல்லணும். நியமிக்கப்படுதல், இயேசு கிறிஸ்து, அதாவது இயேசு கிறிஸ்துவின் தாயாராகிய கன்னி மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்தாள் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ என்னன்னா, நிச்சயிக்கப்பட்டிருக்கா. ஒரு ஒரு பெண்ணை யூத வாலிபன் நிச்சயித்தான் என்று சொன்னால் ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டிருக்கோம். எப்படி நிச்சயிக்கிறான் அப்படின்னா, குற்றமற்றவள் பழுதற்றவளை தான் நிச்சயிப்பான். உன்னத பாட்டின் புத்தகத்தில் அந்த கல்யாணத்துக்கு வாசிக்கிற புத்தகம் அதுதான். அப்போ வாசிக்கும் போது அவன் சொல்கிறான், அதாவது புறாவே அப்படிலாம் சொல்லிட்டு சொல்கிறான், பழுதொன்றும் பொண்ணில் இல்லை என்று அவன் சொல்லுகிற வார்த்தையை பார்க்குறோம். எனவே பழுதொன்றும் இல்லை என்று சொன்ன பிறகு தான் அந்த நிச்சயதார்த்தம். பழுதொன்றும் இல்லை என்று சொல்கிற அந்த கான்செப்டில் தான் திருமணம். எனவே இயேசு கிறிஸ்துவனுடைய தாயாராகிய மரியாளை யோசேப்பு நியமிக்கும் போது அவன் சொல்லுகிறான், பழுதொன்றும் இல்லை என்ற வார்த்தை பயன்படுத்தி தான் நிச்சயிக்கிறான். எனவே அதுதான் அவன் பழுதற்றவள் அப்படிங்கிற இடத்துல தான் மரியாள் இருக்கிறான். அடுத்தது இப்போ ஏற்கனவே கல்யாணம் ஆகாமல் குழந்தை இருக்குதே அப்படிங்கிறப்ப தான் தேவதூதன் என்ன செய்கிறான், அதாவது யோசேப்புட்ட பேசுகிறார். நீ அவளை சேர்த்துக்குள்ள ஐயப்படாத, அது உற்பத்தியாக இருக்கிறது, தேவனால் அது கற்பம் தரித்திருக்கிறாள், அதனால் அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடு என்று சொல்லி அங்கே நம்ம என்ன செய்கிறோம். இங்கே பாருங்கள், மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாக இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, நேரடியாக சொல்கிறார், தாவீதின் குமாரன் வம்சத்தான் மட்டும் இல்லை, அவன் அந்த குடும்பத்தில் இருக்கிறனால தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாது. மனைவியாகிய, அப்போ என்ன சொல்கிறார் இவர், தெய்வீகம் சொல்லிடுச்சு, அவனை மனைவினே என்ன செய்தது சொல்லிடுச்சு, மனைவியை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாது, அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்குது, பரிசுத்தாவியினால் உண்டானது. அப்போ அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்று சொல்லி ரட்சிப்பார் என்று சொன்னார். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அப்போ ஏற்கனவே உரைக்கப்பட்ட தீர்க்கதரிசனம் தான் இதை நிறைவேறிச்சு என்று சொல்லுகிறதை
மிக தெளிவாய் சொல்லுகிறார். எனவே அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலவெளியிலே இயேசு கிறிஸ்து சத்திரத்தில் பிறக்கவில்லை, மாட்டுத் தொழுவத்திலும் பிறக்கவில்லை, யோசேப்பின் வீட்டில் பிறந்தார். யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். யோசேப்பு தாவீதின் வம்சத்தான். ராஜ வம்சத்தில் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் விருத்தச்சேதனத்தின் வழியாக இணைத்தார்கள். அதை புத்திர சுவிகாரம் எடுத்து இணைத்தார்கள். 40 நாள் கழிந்த பிறகுதான் அவர் என்ன செய்ய சத்திரத்துக்கே வருகிறார். அந்த சத்திரத்திற்கு வந்த பிறகு அங்கே குடிமதிப்பு எழுதப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச பட்டியல் தேவாலயத்தில் எழுதப்படுகிறது. தேவாலயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தார் என்பதற்கு அத்தாட்சி தேவாலயத்தின் வம்சப்பட்டியலில், தாவீதின் வம்சப்பட்டியலில், யூதா வம்சப்பட்டியலில் இயேசு கிறிஸ்துவின் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இயேசு கிறிஸ்து பூரண மனிதனாக இந்த மனுகுலத்தில் பிறந்தார், அவர் அவதரிக்கவில்லை. எனவே இந்த செய்தியை சரியாய் புரிந்து கொண்டு செயல்படுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you all.